இருக்கு. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ரொம்ப அதிகமா இல்லைனாலும் ஓரளவுக்காவது அப்பாலஜெட்டிக்ஸ் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ போதனைக்கு எதிராக இருக்கிற பொய்களை அழிக்கும் ஞானத்தை நாம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். வேதாகமத்தில் பவுல் பல இடங்களில் இந்த அப்பாலஜெட்டிக்ஸை பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:16-34 வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு புரியும். பவுல் எரியோபேகஸ் என்ற இடத்தில் உள்ள கிரேக்க மக்களுக்கு சுவிசேஷத்தை கூறுவதற்கு முன்பு முதலில் அவர்கள் வைத்திருக்கின்ற பொய்யான நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டி அதில் உள்ள பிரச்சனைகளை விலக்கி பின் சுவிசேஷத்தை பகுத்தறிவுடன் கூறினார். கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக பல நம்பிக்கைகளும் பல கேள்விகளும் இந்த உலகத்தில் இருக்கு. உதாரணத்திற்கு மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லும் சிலர் இந்த பூமி தானாகவே உருவானது என்று சொல்லுவார்கள். சிலர் அன்பே சிவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அன்பே சிவம் என்பதற்கும் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னும் இப்படி பல பொய்யான காரியங்கள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருக்கு. இதை பற்றியெல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய படிப்புகள் படித்தவர்களுக்கு தான் இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் ஏற்றதாக இருக்கும் என்று நினைப்பீங்க. ஆனால் இது தவறு. பைபிளில் போட்டிருக்கு எல்லாருமே இந்த அப்பாலஜெட்டிக்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கூறுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.